தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தி. திருவள்ளூரில் எல்பிஜி சிஎன்ஜி எரிவாயு தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். காலி சிலிண்டருடன் கேஸ் நிரப்பும் மையங்களில் நீண்ட நேரமாக மக்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. திருவள்ளூரில் எல்பிஜி தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். ஆட்டோக்களில் சிஎன்ஜி எரிவாயு நிரப்ப சிஎன்ஜி மையங்களில் ஆட்டோ ஓட்டுநர்கள் நீண்ட நேரமாக காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பார்த்திபன் இணைகிறார். வணக்கம் பார்த்திபன், விவரம். வணக்கம் மாலதி. சமீபமாக ஒரு 2 நாட்களுக்கு மேலாக தற்போது இந்த எல்பிஜி எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பொதுவாக திருவள்ளூர் மாவட்டங்கள்ல பல்வேறு இடங்கள்ல இந்த எல்பிஜி எரிவாயு ஆட்டோ மற்றும் சிஎன்ஜி எரிவாயு நிரப்பக்கூடிய இந்த அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது, பெட்ரோல் பங்க் வங்கியில. ஆனால் தற்பொழுது அந்த எல்பிஜி எரிவாயு நிரப்பக்கூடிய இடத்துல நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டுகின்றாங்க. இதன் காரணமாக ஏற்கனவே எல்பிஜி சிலிண்டரு, எல்பிஜி ஆட்டோ இதெல்லாம் காத்திருந்தாலும் எல்பிஜி வீட்டு உபயோகிகளுக்கு எரிவாயு பயன்படுத்தக்கூடிய இந்த காலி சிலிண்டரை வைத்துக் கொண்டு பொதுமக்கள் நீண்ட நேரமாக அந்த எல்பிஜி விநியோகிஸ்தர்கள் அவருடைய அலுவலகத்தில் போய் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 3வது நாட்களாக சொல்லலாம். இந்த எல்பிஜி எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுமோ, அதை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எடுத்துக்கொண்டு அந்த காலி சிலிண்டரை சென்று அதை நிரப்பி கொண்டு கூடுதலாக குறிப்பாக இப்போ எல்பிஜி சிலிண்டர் நம்ம பொறுத்திருந்து வாங்குவோம் என்றால் ஏஜென்சிலிருந்து வரும்போதே 900 ரூபாயிலிருந்து 920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் இங்கே 1100 ரூபாய் கொடுத்தாலும் ஒரு சிலிண்டர் நிரப்புவதற்கு எல்பிஜி நிலையங்களில் போயிட்டு எரிவாயு நிரப்புவதற்கு காலி சிலிண்டர் எடுத்தது மூலம் 1100 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதற்கும் 1100 ரூபாய் கொடுத்தாலும் 1100 ரூபாய் கூடுதலாக 100 ரூபாய் கொடுத்து 1200 ரூபாய்க்கு அதை பெற்றுக்கொண்டாலும் அதை கொடுப்பதற்கு போதிய எரிவாயு இல்லாத ஒரு சூழல்ல அந்த நிறுவனங்கள்லாம் திகைத்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அபாயகரமாக ஆபத்தை உணராமல் இது வாங்கி செல்கிறார்கள். எனவே தமிழக அரசு கவனத்தில் வைத்து இதுக்கெல்லாம் மக்கள் அச்சப்படாமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளும் பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கிறது. பாலத்தை பார்த்திபன், தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.